ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற நாம் நாடு விடுதலை அடைந்ததற்காக நன்றி சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் பல விடுதலை வாழ்வை கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே இந்த விடுதலை திருநாளிலே சுதந்திரமாக வாழக்கூடிய ஆற்றலை கடவுள் உங்கள் அனைவருக்கும் தருவாராக. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வந்த ஆண்டவரே, உம்மை நோக்கி ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறோம். உலக வாழ்க்கையிலே எங்களுக்கு நீர் எல்லாம் நலன்களை தந்திருக்கிறீர். நாங்கள் குறைவில்லாமல் வாழ்வதற்கு நீர் கொடுத்த அனைத்து ஆசைகளுக்காக நீர் போற்றுகிறோம். இந்த விடுதலை திருநாளிலும் நாங்கள் உடைய திருமறையை தியானிக்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த வழிபாட்டிலே நாங்கள் பங்கு பெறும்போது ஒரு சமாதானமும் உடைய ஆற்றலும் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்கள் அனைவரும் உடைய திருப்பாதத்தை அர்ப்பணிக்கிறோம். இந்த வழிபாட்டுக்கு தொடக்கம் முதல் நிறைவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு எங்களை வழிநடத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் இருக்கின்ற இடத்திலே பாமாலைகளில் 10வது பாடல் போற்றிடு ஆன்மமே சிருஷ்டிகர்த்தாவாம் வல்லோரே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பாமாலைகளில் 10வது பாடல். நாம் நின்றவாறே கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். தந்தை மைந்தன் தூய ஆவியாகிய திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளை ஒரு வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து
உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கொண்டீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தழுவியவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் படுகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையில் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் இருக்கின்ற இடத்துல முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தின் வழியாக அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிற்பாக்கி உங்கள் குற்றவாளிகளாகி எங்களுக்கு இருக்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் முத்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருந்தோம். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருவாராக. ஆமென். அமர்வோம். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. முதலாவது திருமுறை பகுதி வாசிக்க நாம் கேட்போம். இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாசம் பண்ணுகையில் சினையர் தேசத்திலே சம பூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள் என்றார் என்பதே இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. ஆமென். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது திருமுறை பகுதியை வாசிக்க நாம் கேட்போம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14 வசனம் தொடங்கி 26 வசனம் முடிய. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14 வசனம் தொடங்கி 26ஆம் வசனம் முடிய.
இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனையும் சத்திய வசனத்தையும் நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தியுள்ளவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய வார்த்தை அறிவிலையைப் போல படரும். இமெனேயும் பிளேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்ததா என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அன்றியும் பாவத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுதுகிறவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. புத்தியினமும் அயுக்தியுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனந்திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்றார் என்பதை என்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. 3வது திருமறை பகுதி நற்செய்தி பாடம் வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 3ஆம் நற்செய்தி பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனங்கள் 38 48 வசனங்கள். பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 5 வசனங்கள் 38 48 வசனங்கள். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்றார் என்பதை கொடுக்கப்பட்ட வேதபாடம் வாசித்தாயிற்று. ஆமென். கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் இருக்கின்ற இடத்திலே கிறிஸ்து சபை கீர்த்தனைகளில் 371வது பாடல் இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இறை மக்கள் நாமே இணைந்திடுவோமே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனைகளில் 371வது பாடல். இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இறை மக்கள் நாமே இணைந்திடுவோமே.
இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இறை மக்கள் நாமே இணைந்திடுவோமே. வறுமையின் பிடியில் வாழ்ந்திடும் மனிதர் வளம் பெற உழைப்போம், வழிகாட்டிடுவோம். வறுமையின் பிடியில் வாழ்ந்திடும் மனிதர் வளம் பெற உழைப்போம், வழிகாட்டிடுவோம். பொறுமையின் வழியில் பிறக்குய கலைஞை புதியதோர் வாழ்வு புலத்திட முனைவோம். பொறுமையின் வழியில் பிறக்குய கலைஞை புதியதோர் வாழ்வு புலத்திட முனைவோம். இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இறை மக்கள் நாமே இணைந்திடுவோமே. சமயங்கள் பலவாயிருந்திடும் உலகில் சாந்தமாய் பிறரை ஏற்றுமே வாழ்வோம். சமயங்கள் பலவாயிருந்திடும் உலகில் சாந்தமாய் பிறரை ஏற்றுமே வாழ்வோம். இமயமாய் பிரிவினை எழுந்திடும் வேளை இயேசுவின் பெயரில் இணைந்திட முயற்வோம். இமயமாய் பிரிவினை எழுந்திடும் வேளை இயேசுவின் பெயரில் இணைந்திட முயற்வோம். இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இறை மக்கள் நாமே இணைந்திடுவோமே. இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இறை மக்கள் நாமே இணைந்திடுவோமே. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற ஆண்டவரே, உங்களுடைய திருமறையின் சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை தான் என் வாயின் வார்த்தைகளும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கிற அனைத்து மக்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உங்களுடைய சமூகத்தில் இப்பொழுதும் எப்பொழுதும் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லுகின்றேன். இந்த காணொலியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். கொரோனா பெருந்தொற்றின் காலங்களிலே நாம் பாதுகாப்பாக வாழ்வோம். ஆண்டவர் நமக்கு நிறைவையும் சமாதானத்தையும் தருவார். சுதந்திர தின கொண்டாட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாடு சுதந்திரம் அடைந்திருக்கிறது, விடுதலை பெற்றிருக்கின்றது. பல இன்னல்கள், வேதனைகள், போராட்டங்களின் நடுவிலும் அடக்குமுறையிலிருந்தும் நாம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த விடுதலை திருநாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் நாட்டிற்காக மன்றாடவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகளையும் செயல்களையும் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாள் திருநிலை திருச்சபை மாமன்றம் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு கம்யூனல் ஹார்மனி என்று சொல்லப்படுகிற தலைப்பிலே இருந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். சமுதாய நல்லிணக்கம் என்று அதை நாம் சொல்லலாம். இந்த சமுதாய நல்லிணக்கத்தை குறித்த சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கிறிஸ்தவர்களாக சமுதாய நல்லிணக்கத்தை குறித்து நாம் பேசுகின்ற போது சமுதாயம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதிலை நாம் காண வேண்டும். இந்த சொசைட்டி அல்லது கம்யூனல் என்று சொல்லப்படுகின்ற இந்த சமுதாயம் தனி மனிதர்கள் கூடி வாழும் இடம். அது ஒரு குழுமமாகும். தனி மனிதன் சேர்ந்து வாழ்வது, கூடி வாழ்வது ஒரு குழுமம் என்று சொல்லுகின்றார்கள். இதில் குடும்பம், சாதி, மதம், இனம், வகுப்பு, மொழி, கிராமம், நகரம், ஆண், பெண், கல்வி, தொழில் என்று பகுக்கப்படுகிறது. இந்த சமூகத்திலே இருக்கின்ற இந்த நிலைகளை வைத்துதான் இந்த சமுதாயம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சமுதாயத்திலே எல்லா தரப்பு மக்களும் இருக்கின்றார்கள். வேறுபாடின்றி வாழுகின்ற இந்த சமூகம். மனிதர்கள் சமூக உயிரினங்கள் என்றும் சொல்லுகின்றார்கள். மனிதர்களை சமூக உயிரினங்கள் என்றும் சொல்லுகின்றார்கள். நம்முடைய பிறப்பு ஒரு இடத்திலே இருக்கிற ஒரு கிராமத்திலே, ஒரு நகரத்திலே நாம் இருந்தாலும் அந்த பிறப்பின் வழியாக நாம் அடையாளப்படுத்தப்படுகின்றோம். நம்முடைய கல்வி,
குடும்பம், குறிப்பிட்ட வேலை என்று சொல்லி நம்முடைய வாழ்வாதாரம், வாழ்வின் நிலைகளை குறித்து விளக்குவது இந்த சமுதாயம் என்று சொல்லலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் ஒரு சமுதாயமாக, கிறிஸ்தவ சமூகமாக வாழும்போது பிறருக்கு சாட்சியாக வாழ்வதற்காகத்தான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். இதில் கிறிஸ்தவ பண்புகளை நாம் உள்ளடக்கி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு நாம் இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பண்புகளை நமக்குள் உரியதாக்கி இது உலகத்திலே சிறப்பானவர்களாக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, நீங்களோ அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் அவருடைய சொந்த ஜனமாயும் அவருடைய மக்களாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றது. கடவுளுடைய சொந்த மக்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய சமுதாயத்திலே, கடவுளுடைய இந்த சமூக அமைப்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் இந்த சுதந்திர தின விழாவிலே இந்த சமுதாயத்தை பற்றிய சிந்தனையை நாம் சிந்திக்க வேண்டும் என்கின்ற நோக்கிலே தென்னிந்திய திருச்சபை நாம் இந்த பண்புகளை கற்றுக்கொள்வதற்காக நம்மை வழிநடத்துகிறது. மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, ஓ மானிடா, நல்லது எது என அவர் உமக்கு காட்டியிருக்கின்றார். நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் காட்டுவதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதையும் தவிர வேறு எண்ணத்தை உன்னிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நேர்மையை கடைபிடித்ததிலையும் இரக்கம் காட்டுவதில் நாட்டத்தையும் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதையும் தவிர வேறு எதையும் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பதில்லை. நாம் நேர்மையாக நடக்க வேண்டும், இரக்கம் பாராட்ட வேண்டும், மனத்தாழ்மையாய் கடவுளுக்கு முன்பாக வாழ வேண்டும். இப்படி வாழும்போது இந்த நல்லிணக்கத்தை வெளிப்படுத்த முடியும் என்பதை புரிந்துகொள்வோம். வாசிக்க கேட்ட 1வது திருமுறை பகுதியில் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1லிருந்து 8 வரை இருக்கிற பகுதி இறைவனோடு இணைந்த சமூக நல்லிணக்கம், இறைவனோடு இணைந்த சமூக நல்லிணக்கம் என்பதை குறித்து சிந்திக்கிறோம். கம்யூனல் ஹார்மனி வித் காட், கடவுளோடு நாம் எப்படி இணைந்திருக்கின்றோம், இந்த சமூக அமைப்பில் எப்படி இணைந்திருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் பாபேல் கோபுரத்தை பற்றிய ஒரு செய்தியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த பாபேல் கோபுர நிகழ்வு நோவா காலத்தினுடைய பெரு வெள்ளத்தினுடைய நிலை மாறி ஓய்ந்திருந்த நிலையிலே மக்கள் எல்லாரும் வெளியே வந்தார்கள். அந்த கப்பலிலிருந்து வெளியே வந்தார்கள். வெளியே வந்த உடனே தன்னுடைய பாதுகாப்புக்காக, ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக, சிதறி போய்விடாமல் இருப்பதற்காக அங்கே மக்கள் ஒரு முடிவை எடுத்தார்கள், ஒரு சிந்தனையை செய்தார்கள். மனிதர்களுடைய ஞானமும் அவர்களுடைய முயற்சியும் அங்கே தோற்று போனதை குறித்த செய்தி தான் இங்கே சொல்லப்படுகின்றது. அந்த பாபேல் என்கின்ற கோபுரத்தை கட்டுவதற்காக அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். பாபேல் என்ற சொல்லுக்கு விளக்கம் குழப்பம் என்று சொல்லுகின்றார்கள். குழப்பம் ஏற்படுத்துகின்றவர்கள். மனித விருப்பங்களும் திட்டங்களும் இங்கே வீண் என்பதை கடவுள் கண்டிருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், நீங்கள் பூமியெங்கும் போய் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த மக்கள் ஒரே இடத்திலே கூடி வாழ வேண்டும், நாம் சிதறி போகக்கூடாது என்கின்ற ஒரு தனி சிந்தனையை வைத்திருந்தார்கள். அது கடவுளுக்கு விருப்பம் அல்ல. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இந்த மக்கள் சொல்லுகின்றார்கள், நாம் சிதறந்து போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட ஒரு நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்ப வேண்டும், அதில் நமது பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து கட்ட ஆரம்பிக்கின்றார்கள். பெருமைக்கும் வீண் அகம்பாவத்துக்கும் இந்த மக்கள் தங்களை அர்ப்பணித்ததன் விளைவு அந்த பாபேல் கோபுரம் தகர்க்கப்பட்டது. தங்களுக்குள் புகழ் உருவாக வேண்டும் என்பதற்காக ஒரு நகரத்தை கட்டுகின்றார்கள், கோபுரத்தை கட்டுகின்றார்கள். கடைசியிலே அவர்கள் வீழ்ந்து போகின்றார்கள். 28ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே, அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் உணராதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த பாபேல் கோபுரத்தை கட்டின அந்த மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை.
ஆண்டவருடைய செயல்களையும் அவருடைய அதிசயங்களையும் அறிந்தும் இன்னைக்கு நாமும் கூட பல நேரங்களிலே அவரை விட்டு விலகி போய் நம்முடைய சுய சித்தங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சுய சித்தங்கள் நிறைவேறாத இறைவனுடைய சித்தத்தை நாடும் போதுதான் நமக்கு நிறைவாழ்வு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வோம். நாம் மனம் திரும்பினால் மட்டுமே அவர் நம் மீது இறங்குவார். நாம் எதிர்த்து நின்றால் நாம் இடிக்கப்படுவோம் என்பதை புரிந்து கொள்வோம். ஆண்டவர் நம் பக்கத்திலே இராவிட்டால் யார் நமக்கு எதிராக நிற்க முடியும்? ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கின்றார். ஆகவே ஒருவரும் நம்மை எதிர்த்து நிற்க முடியாது. ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலே சமுதாய நல்லிணக்கம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு வாழ்க்கையை நம் வாழ ஆண்டவர் நம்மை அழைத்தார். இரண்டாவதாக 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14 to 26 வரை இருக்கிற இந்த பகுதியிலே பிற மக்களோடு இணைந்த சமூக நல்லிணக்கம், இறைவனோடு இணைந்த சமூக நல்லிணக்கம், இங்கே பிற மக்களோடு இணைந்த சமூக நல்லிணக்கத்தை குறித்து நாம் பேசுகின்றோம். கம்யூனல் ஹார்மனி வித் அதர்ஸ், பிற மக்களோடு நம்முடைய சமூக நல்லிணக்கத்தை எப்படி வெளிப்படுத்த போகின்றோம்? பழங்கால சமூகத்தை பற்றி சொல்லும் போது அது பகிர்வின் சமூகமாக இருந்தது. பொது உடைமை சமுதாயமாக அது மாறினது. மக்கள் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து தங்களுடைய குடும்பத்தையும் தங்களுடைய சமூகத்தையும் நடத்தினார்கள். அப்படி இருந்த போது எந்த விதமான குறையும் இல்லாமல் எல்லாரும் நிறைவோடு வாழ்ந்தார்கள். இருக்கின்றவற்றை பொதுவாக வைத்து வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44-45 வசனங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால், விசுவாசம் வைத்திருக்கிற அனைவரும் ஒன்றாக இருந்தனர், எல்லா உடைமைகளையும் பொதுவாக வைத்திருந்தனர், நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். நிலப்புலன்கள் உடையவர்கள் அவை எல்லாவற்றையும் விற்று அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளிக்கின்ற ஒரு சமூகத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இதுதான் பகிர்வின் சமூகம். பகிர்தலின் வெளிப்பாட்டை குறித்து இங்கே சொல்லப்படுகின்றது. இன்னைக்கு இந்த பகிர்தல் இல்லாததுனாலே நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுகின்றது. பிறருக்கு பகிரும் போது மற்றவர்களுக்கு நம்முடைய பணம், பொருள், நம்முடைய வாழ்வு, நம்முடைய உதவியை பகிரும் போது அவர்கள் நல்லிணக்கத்தோடு வாழ முடியும். இன்றைக்கு விவசாய சட்டங்கள், பொருளாதார கொள்கை என்று சொல்லப்படுகின்ற இந்த சிந்தனைகளினாலே இன்றைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நம்முடைய விவசாயிகள் டெல்லியிலே தலைநகரத்தில், நம்முடைய இந்திய தேசத்தினுடைய தலைநகரத்திலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வருடத்திற்கு அவர்களுடைய போராட்டம் நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. ஆனாலும் அவர்களுடைய போராட்டத்திற்கான தீர்வு எட்டப்படவில்லை. சிறு தொழில்கள் இன்றைக்கு முடக்கப்பட்டு விட்டன. மக்களின் வாழ்வாதாரம், அவருடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் இன்றைக்கு குறைந்து விட்டன. வேலை இழப்பு என்பதனால் இன்றைக்கு பல குடும்பங்கள் பட்டினியால் வாழ்கின்றன. இன்றைக்கு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு திருச்சபைக்கு உள்ளது. திருச்சபையாகிய நாம் பிறரை கரிசனையோடு கண்டு அவர்களுக்கு உதவி செய்யும் போது எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இன்றைக்கு பல சிக்கல்களிலே மனிதர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14-19 வரை இருக்கிற அந்த பகுதியிலே நாம் வெறும் சொற்களை வைத்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். சொற்களினாலே சண்டைகள் பல உருவாகி கொண்டிருக்கின்றன. உலக போக்கிலான வீண் பேச்சை விட்டு நாம் விலக வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. கடவுளிற்கு அடித்தளம் என்பது உறுதியானது, அதை பற்றிக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான் நம்முடைய சமூக வாழ்க்கையிலே நல்லிணக்கத்தை உருவாக்க முடியும். 20-22 வரை இருக்கிற 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-22 வரை இருக்கிற அந்த பகுதி சொல்லுகின்ற செய்தி, மதிப்பற்றதிலிருந்து மதிப்பிற்குரியோராய் மாறுகின்ற ஒரு பண்பை சொல்லுகின்றது. ஒரு இடத்துல 2 விதமான பாத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 2 விதமான பாத்திரங்களிலும் நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம்? மதிப்பற்றதிலிருந்து மதிப்புள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதை ஒரு அழகான ஒரு சொற்றொடராக இங்கே மாற்றி இருக்கின்றார்கள். எந்த நல்ல செயலையும் செய்ய தகுதியுள்ளவராக மதிப்பற்றவர்களிலிருந்து மதிப்பு பெறுகின்றவர் மாறுகின்றார். நீதியையும் நம்பிக்கையையும் அன்பையும் அமைதியையும் அவர் வெளிப்படுத்துகின்றார்.
நாம் கூட நீதியையும் நம்பிக்கையையும் அன்பையும் அமைதியையும் நாடி தேட வேண்டும். ஏனென்று சொன்னால் அமைப்பின் மூலமாக இந்த உலகம் அமைதியாக வாழுகின்றது, நல்லிணக்கத்தோடு வாழுகின்றது. நாம் வாழ்கின்ற உலகத்திலே முடிந்தவரை எல்லாரோடும் இணக்கமாக அமைதியாக அன்பாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும். 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை இருக்கிற இந்த பகுதியிலே எல்லா மக்களையும் கனிவோடு நேசிக்கவும் அன்பு பாராட்டவும் கடவுள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். பிறருக்கு நாம் கற்றுக் கொடுக்கவும் கடவுள் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். யாருக்கும் முகம் போடாமல் எல்லாவற்றிலும் நன்மையானதை பகிர்ந்து கொடுக்கவும், அவருடைய கோபங்களை புரிந்து அவர்களோடு இணைந்து அந்த கோபங்களிலிருந்து மாற்றம் பெறுவதற்கான பாடத்தை சொல்லிக் கொடுக்கவும் கடவுள் நம்மை ஆயத்தப்படுத்துகின்றார். இதுதான் இந்த சமூக நல்லிணக்கத்திலே பிறரோடு நம்முடைய அன்பை பகிர்வது. மூன்றாவதாக நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியில் நற்செய்தி பகுதியில் மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 38 48 வரை இருக்கிற பகுதி சொல்கின்ற செய்தி, நிறைவுள்ளவராயிருப்பதே சமூக நல்லிணக்கம். இறைவனோடு இணைந்திருக்கும் போது சமூக நல்லிணக்கத்தை நாம் பெற முடியும். பிறரோடு நாம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழும் போது நல்லிணக்கம் உருவாகும். அதே நேரத்தில் நிறைவுள்ளவராயிருக்கும் போதே எப்பொழுதுமே நல்லிணக்கம் உருவாகும். கம்யூனல் ஹார்மனி இஸ் பெர்ஃபெக்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பெர்ஃபெக்டா யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா யாருமே இல்லை. இந்த முழு நிறைவுக்காக நாம் வழி நடத்தப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் முழு நிறைவுக்காக நாம் வழி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எல்லா இடத்திலும் குறைவுகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, தவறுகள் அடிக்கடி செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த தவறுகளை திருத்திக் கொண்டு சரி செய்வதற்கான ஒரு காலம் இந்த காலங்கள். ஆகவே நிறைவு எப்பொழுது வரும் என்று சொல்லி யாரிடம் கேட்கலாம் என்று சொன்னால், பசியோடு இருப்பவரிடத்தில் கேட்டோம் என்று சொன்னால், அவர் தன்னுடைய பசி மாறும்போது அவருக்கு உணவு கிடைத்தால் மனநிறைவு பெற்று விட்டேன் என்று சொல்லுவார். கடன் வைத்திருக்கின்றவர்கள், கடன் வாங்கி இருக்கிறவர்கள் அந்த கடனை செலுத்தி விட்டால் இப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவு என்று சொல்லுவார்கள். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, பணம் பொருள் வீடு எல்லாம் இப்பொழுது கிடைத்து விட்டது என்று சொல்லி நினைக்கின்றவர்கள் நான் இப்பொழுது நிறைவு பெற்று விட்டேன் என்று சொல்வார். அதுவல்ல முழுமையான நிறைவு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுமையான நிறைவு எது என்பதை கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி நூலிலே இது பண்புள்ள மலை பிரசங்கமாக சொல்லப்படுகின்றது. வாழ்க்கையிலே எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்குரிய ஒரு அடையாளமாக பண்புகளை சொல்லிக் கொடுக்கிறது, நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்கிறது. பழி வாங்குதல் தவறானது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது. தீமை செய்தவரை எதிர்க்க வேண்டாம். உன்னை ஒருத்தர் வலக்கணத்துல அடைஞ்சா அவருக்கு இடது கண்ணத்தையும் திருப்பி காட்டு என்று சொல்லப்படுகிறது. இதே வார்த்தையை நம்முடைய தேசத்தந்தை காந்தியடிகளும் பயன்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நல்லிணக்கம் யாரையும் கோபப்படுத்தாமல், யாரையும் வெறுக்காமல் அவர்களையும் நேசிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இந்த நேசிக்க கற்றுக் கொடுக்கின்ற போதுதான் அங்கேதான் முழு நிறைவை நாம் பெறுகின்றோம். நல்லதை நாம் நினைக்கும் போது நல்லது நடக்கும். அதுவே அனைவருக்கும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு தீய காரியங்களை நாம் நினைக்காமல் நல்லதை நினைப்போம், அப்பொழுது நலம் பெறுவோம். மனித வாழ்க்கையில் கோபம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நோய் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்காக நாம் கோபப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்விலே, நம்முடைய சமுதாய சூழ்நிலையிலே அடிக்கடி நாம் கோபப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கோபத்தை தவிர்த்து பொறுமையாக இருக்கின்ற போது எல்லாவற்றையும் நாம் காண முடியும். பொறுமை கடலிலும் பெரிது என்று சொல்லுவார்கள். எப்பொழுது நாம் பொறுமையாக இருக்கிறோமோ அப்பொழுது மனநிறைவு பெற முடியும். குற்றங்கள் இன்றைக்கு பெருகிவிட்டன. எல்லா பக்கமும் கையூட்டு வாங்குகின்றார்கள். வன்முறைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. சின்ன சின்ன தவறுகள் இன்றைக்கு பெரிய பெரிய தவறுகளாக மாறிவிட்டன. மக்கள் மூட பழக்க வழக்கங்களினாலே தவறான பழக்க வழக்கங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். குடும்பங்களிலே சிதைவுகள், தவறான நடத்தைகள், இப்படி வாழ்க்கையே போராட்ட களமாக மாறிக்கொண்டிருந்தால் எப்பொழுது நிறைவு கிடைக்கும் என்ற கேள்வி மக்களுடைய மனதிலே இருக்கிறது. இந்த மூன்றாவது சிந்தனையிலே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43, 44 வசனங்களிலே, உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கொள்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு அடுத்த வசனத்திலே 44ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்கின்ற ஒரு அழகான வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். பகைவரிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும். யாரெல்லாம் நம்மை துன்புறுத்துகின்றார்களோ, வேதனைப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு புதிய சிந்தனையை இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே சமாதானம் ஏற்பட வேண்டும். மற்றவர்களை நம்மை துன்புறுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கும் போது, அவர்களுக்காக நாம் அன்பு கூறும் போது இந்த உலகமே மாற்றமடையும் என்பதை குறித்து அழகாக சொல்லுகின்றார். பழி வாங்குதலிலிருந்து பொறுமையாய் இருப்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகின்றார். பொறுமையாய் வாழும்போது நம்மை பழி வாங்குகின்றவர்களும் மனமாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. பகைவரிடம் அன்பாயிருப்போம். யார் நமக்கு பகைவர்கள், எதிரிகள் என்று சொல்லி நாம் நினைக்கிறோமோ அவர்களிடத்திலே நாம் அன்பாயிருப்போம். வெறுப்பு, கோபம் மாறி ஒரு மிகப்பெரிய சமாதானம் உருவாகும். இதுதான் நிறைவு என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். இயேசுவை போன்ற ஒரு நிறைவை பெற வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒரு நிறைவை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நிறைவு நோக்கிய பயணத்தை மனித சமுதாய நல்லிணக்கம் என்று சொல்லுகின்றார். இந்த மனித சமுதாயத்தினுடைய நல்லிணக்கத்தை இறைவனோடு நாம் இணைந்து வாழும்போது, அவருடைய சித்தத்தை செய்யும் போது நல்லிணக்கம் உருவாகின்றது. நமது திட்டங்களை ஒதுக்கி விடுவோம், இறைவனுடைய சித்தத்தை நாடுவோம். பிறரோடு இணைந்து வாழ்தல் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சாராம்சத்தின் வழியாக மற்றவர்களை நேசிக்கவும், மற்றவர்களோடு நல்லிணக்கம் பாராட்டும் போது நாம் ஒரு புதிய மக்களாக மாறுவோம். அங்கே சமுதாய நல்லிணக்கம் உருவாகும். மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்வோம். நிறைவுள்ளவராய் இருப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. பொறுமையும் அன்பும் இருக்கும் போது அங்கே கிறிஸ்துவின் துணையோடு நாம் நிறைவை பெற முடியும். இந்த சிந்தனையோடு இந்த சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடுவோம். ஆண்டவர் நம் அனைவருக்கும் நிறைவையும் சமாதானத்தையும் தருவார். ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. இந்த சமுதாய நல்லிணக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தக்கூடியவர்களாக உங்களுடைய சித்தத்தை செய்யவும், பிற மக்களோடு எங்களுடைய அன்பையும் உறவையும் பகிரவும், நாங்கள் இந்த சமுதாய நல்லிணக்கத்திலே உம்மோடு உறவாடுகின்ற மக்களாக பொறுமையையும் அமைதியையும் அன்பையும் வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்க நிறுத்திருந்தார். இயேசு முழுமைக்கிறோம். ஆமென். அருளுரையை கேட்ட நம் அனைவரும் இருக்கின்ற இடத்திலே எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாக திருப்பவுத்து பிறந்தார். புதிய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோட்டத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இருக்கின்ற இடத்துல நாம் அமர்வோம். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். இந்த கொரோனா பெருந்தொற்றின் காலங்களிலே நீங்கள் காணொலியின் வழியாக ஆராதனைகளை பங்கு பெறுகின்றீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இல்லங்களிலே கூடி நீங்கள் ஜெபித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாரும் உங்களுடைய வேலைகளுக்கு செல்லும் போது பாதுகாப்பாக சென்று வாருங்கள். முகக்கவசம் அணியுங்கள். கைகளை அடிக்கடி சுத்தம் செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குழந்தைகள் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்கின்றேன். இன்றைக்கு ஆகஸ்ட் 15 நம்முடைய இந்திய தேசத்தினுடைய சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அதற்கு அடையாளமாக நம்முடைய ஆலயத்திலே காலை 9 மணிக்கு சுதந்திர தின விழா கொடியேற்றம் நடைபெறும் என்பதை நான் தெரிவிக்கின்றேன். அதிலே குழந்தைகள் யாரும் பங்கு பெற வேண்டாம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரியவர்கள், வாலிபர்கள் கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றோம். குழந்தைகளை தயவு செய்து அனுப்ப வேண்டாம் என்பதை உங்களுக்கு சொல்லுகின்றேன்.
திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை திருச்சி தந்தை திருமண்டலம் நமது சேகரம் குடிமங்கலம் தூய பவுல் ஆலயத்தைச் சேர்ந்த திரு மணிவண்ணன் திருமதி ஜே பத்மாவதி ஆகியோரின் மகள் திருநிறை செல்வி எம் வெண்ணிலா என்ற ஜெனிஷா என்பவரும், சூலூர் தமிழ் சுவிசேஷ லூதரன் திருச்சபையைச் சேர்ந்த திரு ஆறுமுகம் திருமதி மேரி ஆகியோரின் மகன் திருநிறை செல்வன் அருண்ராஜ் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவ்விருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடையோ காரணமோ இருந்தால் அதை சபை குருவானவருக்கு எழுத்து வழியை தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. திருமணத்திலேயே இருக்கிற மணமக்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்காக ஜெபிப்போம். கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக இணைய வழி வழிபாட்டின் வழியாக இந்த திருமண அறிக்கை அறிவிக்கப்படுகின்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமணத்திலேயே இருக்கிற மனைமக்களுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பினானவரே, குடும்பம் என்கின்ற உறவிலே ஒன்றாக இணைக்கப்பட இருக்கின்ற அருண்ராஜையும் வெண்ணிலாவையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அன்பிலும் உம்முடைய உறவிலும் அவர்கள் ஒன்றிணைக்கப்படவும், குடும்பத்தை நடத்துவதற்காக தங்களை ஆயத்தப்படுத்துகின்ற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை மாற்றித்தாரும், உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு வாழ வைத்தார். இரண்டு குடும்பத்தின் பெற்றோரும் எடுக்கின்ற முயற்சிகள், பயணங்கள், அவருடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறட்டும். எந்த தடையும் எந்த விதமான குறைவுகளும் இந்த திருமணத்தில் ஏற்படாதபடி நிறைவான இந்த திருமண நிகழ்வை நாங்கள் கண்டு உங்களுக்கு நன்றி சொல்ல உதவித்தார். பிள்ளைகளுடைய இருவருடைய எதிர்காலமும் சிறப்பாக அமையும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் இருக்கின்ற இடத்திலே கிறிஸ்து சபை கீர்த்தனைகளிலே 224வது பாடலை நாம் பாடுவோம். தாசரை தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடலை பாடுவோம். தாசரே தரணி
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், பரமண்டலங்கள் என்று எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிர எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இன்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். சமாதானத்துக்கு காரணம் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதை மேல் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியிருக்கிறோம். ஆமென். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் ஒரு மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகை நாளை நடத்திவிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராகவும் 3 பேராகவும் என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருள் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனும் எங்களுக்கு கட்டளையிட்டர்களும். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா நாட்களிலும் நிலைத்திருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென். 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 நிறைவு பாடலாக தெய்வ ஆசீர்வாதத்தோட என்ற பாடலின் கவியை நாம் பாடுவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் கடவுளே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளிலே கூட ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கு கொள்ளவும் அதன் மூலமாக உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ளவும் நீர் கொடுத்த தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கேட்ட அருளின்படி எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே சமாதானத்தோடு ஒற்றுமையோடு வாழ்வதற்கு நீர் உதவி செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறப்பா. இந்த கொரோனா காலங்களிலே கூட ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக நாங்கள் ஆராதனையிலே பங்கு கொள்வதற்கு நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வியாதியோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த கொரோனா காலங்களிலும் ஒவ்வொரு மக்களோடும் உடைய கிருபை இருக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் எங்களோடு இருந்த நேசர் வரக்கூடிய நாட்களும் உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். நீரே பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் கடவுளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இருக்கின்ற இடத்திலே சமாதானமாக வாழுங்கள். இறைவன் உங்களுக்கு நல்லதை தருவார், நிறைவை தருவார்.
ஆசீர்வாதத்தை தருவார். மன அமைதியோடு வாழுங்கள்.